இப்போ இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள், காவல்துறையில் செய்ய வேண்டிய மிக அடிப்படையான மாற்றங்களில் ஒன்று, துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எந்த லெவலில் இருந்தாலும், எந்த நிலை பணியாளர்களாக இருந்தாலும் அவர்களை அதிகாரிகள் உட்கார வைத்து கேட்பது, அவருடைய குறைகளை கேட்பது, அவர்கள் சொல்வதை கேட்பது என்கிற ஒரு உத்தரவு முதல்ல போட சொல்லுங்க. அந்த மடப்புறம் கோயில் திருப்போணம், அது எவ்வளோ பெரிய கொடுமை. இப்போ சிபிஐ விசாரணைக்கு போன பிறகுதான் அவர்கள்லாம் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறார்கள். இல்லையென்றால் அந்த குடும்ப நடுத்தருவில் இருக்கும், அந்த பையனுக்கு எந்த விதமான நீதியும் கிடைச்சிருக்காது. அதுவும் கடுமையான தமிழ்நாடு தழுவிய அளவில் ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்த நிலையில் வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அதில் அப்படி ஒரு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் என்ன நான் நினைக்கிறேன்னா, காவல்துறையினுடைய பயிற்சி பாடத்திட்டம் இருக்கு பாருங்கள், அதிலேயே ஒரு பெரிய மாறுதல் என்பது தேவைப்படுகிறது. முதல்ல சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்கணுன்றதை முதல்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கு. காவல்துறையினர் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பயிற்சி என்பது அவங்களுக்கு தேவைப்படுது. மக்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிற முறையில், ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் பட்டியல் சாதியினராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிற ஒரு நிலைப்பாடு போலீஸ்காரனுடைய மண்டையில் ஏற வேண்டியிருக்கு. உண்மை. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி இருக்குது, யார் போனாலும், அதாவது தன்னோடு சக பணி செய்யக்கூடிய நபராக இருந்தால் கூட நிற்க வச்சு தான் பேசுகிறாங்க. அவனை ஒரு அதிக அலுவலராக நினச்சி பேசுறதில்லை. ஏன்னா அங்கே ஹையராரிட்டிஸ், ஒபே த ஆர்டர், இவருக்கு இவர் கட்டு போடணும், இவருக்கு இவர் கட்டு போடணும், ஒபே த ஆர்டர் தான். அதில் நியாய தர்மம்லாம் நீங்கள் நியாய அநியாயத்தெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான் அவங்க பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் சாதாரண மக்கள் போனாலும் அவனை யாரும் மதித்து உட்கார வச்சு என்ன ஏதுன்னு குறைகளை கேட்குற ஏற்பாடு என்பதே காவல் நிலையங்கள் எத்தனையோ சுற்றறிக்கப்பட்டாச்சு. அரசாங்கம் எத்தனையோ சுற்றறிக்கையை போட்டிருக்கு, உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட பொதுமக்கள் போனால் வாங்க உட்காருங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குற ஒரு அணுகுமுறை இருக்கா? முதல்ல ஐயா வந்துட்டாங்களான்னு ஸ்டேஷன்லேருந்தே 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்று தான் அவன் கேட்க வேண்டியிருக்கு. முதல்ல இந்த அப்ரோச் முதல்ல மாறணும். காவல்துறை அதிகாரிகளும் தன்னோடு பணியாற்றக்கூடிய தனி துறை சார்ந்தவர் என்கிற முறையில் வர்றவங்களை உட்கார வச்சு பேசுகிற ஒரு மாற்றத்தை கொண்டு வர சொல்லுங்கள். முதல்ல உட்கார வச்சு வேலை வாங்கினாதானே வர்றவனை உட்கார வைப்பான். ஐஜி டிஐஜி நிற்க வைக்கிறாரு, டிஐஜி ஐஜி நிற்க வைக்கிறாரு, ஐஜி இந்த மாதிரி வந்தீங்கன்னா கீழே அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் நிற்க வைக்கிறாரு. இப்படி தானே இருக்கு. யாரையும் உட்கார வச்சு பேசுறாங்களா? ஏன் அதில் என்ன கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு? சல்யூட் அடிக்கிறான், உட்காருப்பா என்ன விஷயம் கேட்ட ஒரு மரியாதை சேர்க்கறதுல என்ன பிரச்சனை? முதல்ல காவல்துறையில் இது என்ன, இது உட்கார வச்சு பேசினா இவருடைய மரியாதை குறைந்து விடும் அப்படின்ற இந்த போக்கு முதல்ல என்ன போக்குது? நான் இது உங்க ஊடகத்தின் வாயிலாக இப்ப இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள், காவல்துறையில் செய்ய வேண்டிய மிக அடிப்படையான மாற்றங்களில் ஒன்று, துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எந்த லெவலில் இருந்தாலும், எந்த நிலை பணியாளர்களாக இருந்தாலும் அவர்களை அதிகாரிகள் உட்கார வைத்து கேட்பது, அவருடைய குறைகளை கேட்பது, அவர்கள் சொல்வதை கேட்பது என்கிற ஒரு உத்தரவு முதல்ல போட சொல்லுங்க. அவங்க மனரீதியாக அவங்க நம்ம இப்படி உட்கார வச்சாதான் வர பொதுமக்களை அவன் உட்கார வைப்பாங்க. நியாயமான வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை முதல்ல உங்க மூலமாக தான் சொல்றேன். இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு நான் பார்த்தாலும் சொல்லுவேன், முதலமைச்சர் சந்திக்கும் போது இதை சொல்லுவேன். மாற்றம் வேண்டும் என்கிற முறையில தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த சட்டப்பேரவை தேர்தலில் முக்கியமான விஷயம், திமுக அதிமுக அல்லாத ஒரு புதிய ஆட்சி வரட்டும் என்ற முறையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார். ஏன்னா ஒரு 1.25 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார். பெரிய விஷயம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 2 ஆண்டு காலத்திற்குள் இந்த வெற்றியை அவர் ஈட்டியிருக்கிறார். மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற, ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த வாக்களித்திருக்கிற இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாற்றம் என்பது பல துறைகளிலும் வர வேண்டும். மக்களுடைய எதிர்பார்ப்புகளில் ஒவ்வொரு துறையிலையும் பலவிதமான குறைபாடுகள் அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற நிலையிலிருந்து தான் அந்த மாற்றத்தை அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த முறையில் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை புதிய அரசு நிறைவேற்ற வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.